ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்தை பற்றி தான். ஸோ தலைவர் 173 இந்த படத்துலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படத்தில் யார் யார் நடிக்க போறா அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்டும் வெளில வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இருந்து அஃபீஷியல் கிடையாது. ஸோ சும்மா ஒரு கெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ இதன்படி ஹீரோயினே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் அண்ட் பூஜா கிட்ட ரெண்டு பேர்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா சொல்லப்படுது. ஸோ ஃபைனலாக யார் செலக்ட் ஆகிறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டு பேர்ட்டு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ யார் வேணா நடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. மேபி ரெண்டு ஹீரோயினுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ரெண்டு ஹீரோயின்ல யாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேரா வர போறாங்க அப்படின்னு தெரியல. சோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேரா வருவாங்களா எப்படி வருவாங்கன்னு தெரியல. பட் ஆனா ரெண்டு ஹீரோயின் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் யார் ஃபைனலைஸ் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மே மந்த்ல இருந்து எதிர்பார்க்கலாம். சோ ஏப்ரல்ல தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அந்த வகையில எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில நம்ம மே மந்த்ல தான் அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்ல தான் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகுது. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். சோ பொறுத்து வந்து பார்ப்போம் அப்டேட் எப்ப தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம யாஷ் அவர்கள் நடிக்கிற டாக்ஸிக் இந்த படத்தை தமிழ்நாட்டுல யாரு வாங்கி ரிலீஸ் பண்ண போறா அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. சோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா சென்னை சிட்டில வந்து திங்க் ஸ்டுடியோ அப்படின்ற இவங்க வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் நார்த் சவுத்லலாம் வந்து எஸ் பிக்சர்ஸ் அப்படின்ற இவங்க வாங்கி ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா மதுரை, திருச்சி, தஞ்சாவூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் செந்தில் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா போஸ்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசினஸ் வேலையெல்லாம் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. சோ அதனால படம் வரதுக்கான வேலைகள்லாம் ப்ராப்பரான போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துல நடிக்கிற ஆக்டர்ஸ் ஒருத்தர அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரல் செல்வா அப்படின்ற இவரு வந்து பாத்தீங்கன்னா செல்வாடோர் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இவர் நிக்கிற இடத்த பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி சுடுகாடு இருக்கிற மாதிரி இருக்க போஸ்டர் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக் படத்துல அந்த ஒரு டீசர்ல வந்து பார்த்திருப்போம். இந்த ஒரு சுடுகாட்டுல தான் வந்து நம்ம யாஷ் அவர்கள் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு சீக்வன்ஸா இருக்கும் நினைக்கிறேன். அந்த ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ சூப்பரா இருக்குது போஸ்டர். அண்ட் இந்த டாக்ஸிக் படத்தை பத்தி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த டாக்ஸிக் படத்தோட டீசர்ல வந்து ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற ஒரு இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. சோ அந்த இடம் தான் வந்து படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு மேஜிக் ஷோல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், நிறைய சீன்ஸ், நிறைய ஒரு முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கதா சொல்லப்படுது. அதுதான் இந்த படத்தோட மெயின் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா யாஷ் அவர்கள் ரெண்டு கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஒன்னு வந்து டிக்கெட் அப்படின்ற ஒரு கேரக்டர்லயும், இன்னொன்னு வந்து ராயா அப்படின்ற கேரக்டர்லயும் நடிக்கிறாரு. சோ அந்த வகையில சோசியல் மீடியால இப்போ ஒரு நியூஸ் சொல்லப்படுது என்ன அப்படின்னா டிக்கெட் அப்படின்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயா அவருடைய பையன் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சோ அப்பா பையனுக்கான மோதலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஒரு படத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ராயா அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார் டீசர்ல. என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி கேம் இஸ் ஓவர் பட் ஒன் அண்ட் ஒன்லி இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பாரு. அது கோட் படத்துல ஒரு டைலாக் தான். சோ அதை நான் சொல்லியிருப்பாரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையனுக்கான கிளாஷா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு சம்பவமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ படத்தோட ரிலீஸுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைகள்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. சோ படம் வந்து சொன்ன மாதிரி மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதே மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய துரந்தர் 2 இந்த படத்தோட ட்ரைலர் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சோ கூடிய சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். அப்டேட் இது வரைக்கும் வரல. வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் இன்ன வரைக்கும் முடியல. சோ ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஷூட்டிங் எப்ப முடிச்சு படத்தை எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா துரந்தர் 2க்கும் ஒரு ஹைப் இருக்கு. டாக்ஸிக் படத்துக்கு ஹைப் இருக்கு. ரெண்டும் என்ன மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணுதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு துரந்தர் 2 இந்த படத்தை பத்தி இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி துரந்தர் பார்ட் 1 இருக்கு இல்லையா, அதுவே 3.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். சோ அதே மாதிரி இருக்குமா, அதை விட கம்மியா இருக்குமா, 3 மணி நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 3 மணி நேரம் 10 நிமிஷம், 3 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் அப்படின்றது தெரிய வரும். அண்ட் சென்சாரும் வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் யூ/ஏ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். போக போக இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். அண்ட் அடுத்ததா KH இந்த படத்துல இருந்து பிடிஎஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ப்ரோமோ எடுத்தாங்க இல்லையா, சோ அதனால பிடிஎஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ பிடிஎஸ் வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் தான் சொன்னோம். சோ நம்ம ரஜினிகாந்த் அவர்கிட்ட நம்ம நெல்சன் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றது அண்ட் ரஜினியும் கமலும் ஹக் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குது பிடிஎஸ் வீடியோ. சோ செம்ம மாசா இருந்துச்சு. அண்ட் அடுத்ததா நம்ம நானி அவருடைய பாரடைஸ் இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் தெலுங்குல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வர அந்த பிஜிஎம்ன்றது செம்ம மாசா இருக்குன்னு சொல்லிட்டு வியூஸ்ன்றது யூடியூப்ல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நம்ம நானி போட்ட ஸ்டெப் நல்லா இருந்துச்சு, மேட்சா இருந்துச்சு. சோ அதை தாண்டி பிஜிஎம்ன்றது பட்டையை கிளப்பியிருந்தார் அனிருத். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் 22 அந்த ப்ராஜெக்ட் ஒரு பிஜிஎம் போட்டு கொடுத்தாரு. அண்ட் அடுத்த தலைவர் 173 பிஜிஎம். அண்ட் அடுத்ததான் அந்த KH இந்த பிஜிஎம் சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ள இந்த பிஜிஎம் இறக்கி வச்சிருக்காரு. இந்த பிஜிஎம் கேட்க அதுக்கும் மேல வெறித்தனமா இருக்குது. மண்டக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு வந்தனா அந்த ஒரு சவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி பிஜிஎம் போட்டு வச்சிருக்காரு. சோ செம்ம மாசா செம்ம ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்ல 21 மில்லியன் வியூஸ் யூடியூப்ல ரீச் பண்ணிருக்கு. சோ செம்ம மாசம் தான் சொல்லணும். இந்த சாங்ல இந்த படம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அதே மாசத்துல தான் ஜெயிலர் 2 படமும் வருது. சோ பொறுத்து வந்து பாப்போம் கிளாஷ் போடுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு அப்புறமா நம்ம நானி அவர்கள் பாரடைஸ் படத்துக்கு அப்புறமா என்ன படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. நம்ம நானி அவருடைய பர்த்டே அன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பிளடி ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. சோ இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜித் அப்படின்ற இவரு தான். சோ இவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். சோ காமெடி ஃபன் எல்லாமே இருக்கும். நானிக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு படமா இருக்கும். சோ அந்த வகையில இந்த படம் நான் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாரு. சோ படத்தோட டைட்டில் பிளடி ரோமியோ
அப்படின்றது தெரியல. பட் ஆனா பிளடி ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. போக போக தான் டைட்டில் அனௌன்ஸ்மென்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க மூவி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஏகே அவருடைய 64வது படத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா படம் என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ போன வீக்கே வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொன்னாங்க. இப்பயும் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அந்த வகையில் படம் என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல. பட் ஆனால் நம்ம ஏகே அவருடைய 65வது படத்தை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஏகே அவருடைய 65வது படத்தை நம்ம சிறுத்தை சிவா இயக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ சுத்தி சிறுத்தை சிவா தான் நம்ம அஜித் அவர்கள் கதை கேட்பார் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இது கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய தலை ஃபேன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஜித் அவர்கள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். AK64 அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமா வந்துடும். ஸோ கூடிய சீக்கிரமா கொடுத்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி படம் இந்த இயர்ல வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால வந்து AK64 வந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இவங்க ஷூட்டிங் போறத பொறுத்து தான் இருக்கு. ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு அப்டேட்ஸ்ன்றது கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ அந்த வகையில நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம SK அவருடைய லைனப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சேயன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சேயன் படத்துக்கு அப்புறமா ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு படம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட ஒரு படம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் முருகேசன் இந்த சேயன் படத்தை எடுத்த சிவகுமார் முருகேசன் அப்படின்ற கூட மறுபடியும் கொலாபரேட் பண்ண போறதா நம்ம SK அவருடைய அபிஷியலா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில வந்து அடுத்த அந்த படமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏஜஸ் கூட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு படம் பண்ணணும், பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நான் ஃபியூச்சர்ல பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு யாரு டேரக்டரா இருப்பா அப்படின்றது தெரியல. மேபி நம்ம வெங்கட் பிரபுவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை வேணா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். சேயன் படம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம SK அவர்கள் யார் கூட கொலாபரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறமா வந்து நம்ம SK அவர்கள் ஸ்ட்ரைட்டா பாலிவுட்டுக்கு எதனா போறாரு, பாலிவுட்ல போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வர போறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். SK அவர்கள் வரிசையாக கமிட்மெண்ட் எடுத்து வச்சிருக்காரு. இனிமேல் நடிச்சு தள்ளிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா D55 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க சென்னையில. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷன் போய் எடுக்க போறாங்க. அண்ட் இந்த படத்துல சாய் பல்லவி அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் நடிக்க போறதா சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ அது என்ன மாதிரியான ரோல் அப்படின்றது தெரியல. ஸோ இது வரைக்கும் நடிக்காத ஒரு ரோல் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன ரோல் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் மம்புட்டி வந்ததுன்னா இந்த ஒரு ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணல. ஸோ போக போக தான் ஜாயின் பண்ணுவாரு. ஸோ அந்த வகையில நம்ம தனுஷ் சாய் பல்லவி 2 பேர் தான் நடிச்சிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். போக போக மம்புட்டி அவர்கள் ஜாயின் பண்ணிடுவாரு. அடுத்து நம்ம ராம் சரண் அவர்கள் நடிக்கிற பெடி இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 2ஆம் தேதி வர போறதா அபிஷியலா சொல்லிருக்காங்க. ஸோ பாட்டோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரை ரை ராயா ராயா அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு சிங்கிளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைடா. அண்ட் நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிக்கிற ஸ்பிரிட் இந்த படத்துல கொரியன் ஆக்டரான டாங்லிங் இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஆரம்பத்துல இருந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வில்லன் கிடையாது, ஒரு கேமியோ மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வில்லனா வந்தாலும் நல்லா தான் இருக்கும், கேமியோ அப்பியரன்ஸ்ல வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது ரூமரா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் இவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். அந்த மூவி அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.